எங்க டிஎம்கேக்கு என்ன குழப்பம்? ஒரு குழப்பம் இல்ல, சட்டம் ஒழுங்கும் ஊழலும் தான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அப்ப நாங்க குடிக்க பைசா மட்டும் வாங்குதியா? நாட்டுல பெருசா எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டும் இல்ல. 9 லட்சம் கோடி கடனை வேற வாங்கி வச்சிருக்கீங்க. இதுல வருஷத்துக்கு 65,000 கோடி வந்து இன்ட்ரெஸ்ட் வேற கேட்டுட்டு இருக்கீங்க. வருமானம் வரலன்னு மட்டும் சொல்லாதீங்க. கரண்ட் பில்லு 3 வாட்டி கூட்டியாச்சு. அதுக்கப்புறம் பில்டிங் டாக்ஸ், பிளான் அப்ரூவலுக்குள்ள டாக்ஸ், சொல்ல போனா எல்லாத்துலயுமே கூட்டியாச்சு. ஒயின் ஷாப்ல பல மடங்கு கூட்டியாச்சு. அப்ப சென்னை மெட்ரோ எல்லாம் கொண்டு வந்தது அதுல 60% எங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் தந்தது. நாட்டை வளர்த்துட்டு இருக்கிறது நாங்க தான். நீ நெட்ல போட்டு பாரு. 2014 யூஎஸ்ஏ டாலர் வந்து இந்தியா மதிப்பில் 60 ரூபாய்க்கு இருந்து இப்ப 90 ரூபாய்க்கு இருக்கு. அது எல்லா நாட்டுல அப்படிதான் இருக்கான். நீங்க எந்த நாட்டுல இருந்தியா? ஒமான்ல இருந்து. அப்ப இப்போ உள்ள டிஃபரெண்ட் எடுத்து பாருங்க. சரிதான் ப்ரோ. 2012 இப்ப ஒண்ணு மாதிரி தான் இருக்கு. இந்தியால மாத்திரம் கூட்டிட்டு இருக்கு. என்ன சொன்னாலும் விஜயால ஒரு பிரஸ் மீட்டிங் கொடுக்க முடியுமா? அண்ணாமலையை போல விஜயால பேச முடியுமா? அண்ணாமலையோட நல்லா பேசுவாரான்னு தெரியாதுன்னா. நல்லா பேசணும்னா சுப்ரீம் கோர்ட்ல வாதாடுற ஒரு லாயர் நல்லா பேசுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா பேசி தப்பான ஒரு இடத்துல இருக்கிற ஒரு ஆளோடையும் தேவைக்கு மட்டும் பேசி நல்ல எண்ணத்தோடு இருக்க ஆளு சிறந்தவர்னு நினைக்கிறேன்னா. இனி விஜய் வந்து நல்ல பண்ணலன்னு பண்ணலைன்னா அடுத்த எலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேற யாருக்கா புதுசா ஓட்டு போடணும். மக்களுக்கு கண்டிப்பா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கணும். தப்பு பண்ணா மாத்துவாங்கங்கிற அந்த எண்ணம் இருந்தாதான் ஆள்றவங்களுக்கு நல்லது பண்ணோங்கிற எண்ணம் வரும்.